இந்தியா நியூசிலாந்து அணிகள் விளையாடிய போட்டி வதோதரா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் நடைபெற்ற சில சம்பவங்கள் பற்றி பார்ப்போம். புதிய மைதானத்தில் ரோஹித் மற்றும் விராட் கோலிக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்தனர். மைதானம் பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தது. நியூசிலாந்து வீரர்கள் சிறப்பாக பேட்டிங் செய்தனர். 50 ஓவர்களில் 300 ரன்கள் சேர்த்தனர். டாரல் மிச்சல் சிறப்பாக பேட்டிங் செய்து 84 ரன்கள் சேர்த்தார். பின்னர் விளையாடிய இந்திய அணி கிங் விராட் கோலி சிறப்பாக விளையாடி 93 ரன்கள் சேர்த்தார். இவர் 28,000 ரன்களை கடந்தார். இந்திய எளிது வெற்றி பெறும் என்ற நிலையில் விராட் விக்கெட் ஆக போட்டி நியூசிலாந்து அணி பக்கம் திரும்பியது. இந்திய அணிக்கு ஏண்டா இவனை எடுத்தீங்க என்று கேட்கப்பட்ட வீரர் ஹர்ஷித் ராணா அவர் மீது இருந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஒரு பேட்டிங் வெளிப்படுத்தினார். அணி இக்கட்டான சூழ்நிலையில் 23 பந்துகளில் 29 ரன்கள் அதிரடியாக விளையாடி தன் மீது இருந்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார் ஹர்ஷித் ராணா. போருக்கு போவது போல வந்தார் வாஷிங்டன் சுந்தர். காயம் காரணமாக களத்தை விட்டு வெளியேறிய வாஷி. அணி சிக்கலில் இருந்த போது போருக்கு போவது போல பேட்டை தூக்கிக் கொண்டு வந்தார் வாஷி. தன்னால் தன முதுகு பகுதியை திருப்ப முடியாத சூழ்நிலையில் ஒரு ரன்னாக சேர்த்தார் வாஷிங்டன் சுந்தர். மறுபுறம் தான் இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும் என்ற பொறுப்பை உணர்ந்து இறுக்கமான முகத்துடன் பேட்டிங் செய்தார் ராகுல். ஓப்பனிங் விளையாட வேண்டுமா நான் தயார். மூன்றாம் வீரராக களம் இறங்க வேண்டுமா நான் தயார். மிடில் ஆர்டரில் விளையாட வேண்டுமா நான் தயார். என்று எங்கு விளையாட சொன்னாலும் நான் தயார் வீரர் ராகுல். இவர் இந்த போட்டியில் தோனி போல விக்கெட் கீப்பர் பணி செய்து பினிஷர் ஆக சிக்ஸர் அடித்து அணியை வெற்றி பெற செய்தது வரை எல்லாம் நம்ம தலை டோனியை நினைவுபடுத்தினார். கில் மற்றும் ஷ்ரேயஸ் ஐயர் இருவரும் அடுத்த தலைமுறை வீரர்கள் என்று பொறுப்பை உணர்ந்து விளையாடினார்கள். மேலே உள்ள தகவல்கள் சரி என்றால் ஒரு லைக், நல்லா இல்லை என்றால் ஒரு காமெண்ட் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.